வந்து கல் இறக்க தடைங்கல்ல, உங்களோட கருத்து என்னன்னு? அதாவது பனைமரம் என்பது இங்கு ஒரு குடியினுடைய ஒரு 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 வகையான தொழில் ஆயிப்போச்சு. இந்த குடியை ஒழிக்கணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய பனையேரிகள் யாரு? நாடார் சமுதாயம். இந்த நாடார் சமுதாயம் வாழ்க்கையில் முன்னேறி விடக்கூடாது. நாடார் சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை அழிக்கணும், பனையேரியினுடைய வாழ்க்கையை அழிக்கணும். பனையேரிகள் வாழ்ந்துடவே கூடாது. கடைசி நீ தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியிலையும் நாசமா போயிடணும் சொல்லிட்டு இந்த அரசாங்கம் செய்வதனுடைய விளைவுதான் இந்த பனையிலிருந்து கல் இறக்குறது. நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், இந்த பனைமரம் எத்தனை 100 ஆண்டுகளாக எத்தனை 1000 ஆண்டுகளாக இந்த தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கு? ஒரு காலத்துல ஆமா ஔவையார் நான் வந்து கல்லறிந்து கொண்டே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்க பாடல்களா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்ல வர்றது, பனையேரிகளுடைய வாழ்வை பத்தி தமிழ்நாடு அரசிற்கு கவலை இல்லை. பனையேரிகள் ஒருவேளை கல்லு இறக்குறத இங்க அனுமதிச்சுட்டா பனையேரிகள் பணக்காரன் ஆயிருவான், பனையேரிகள் முன்னேறிடுவான், பனையேரிகளுடைய வாழ்க்கை சிறந்து விடும், பனையேரிகளுக்கும் நல்ல தரமான கல்வி கிடைச்சிரும், டவுன்ல போய் படிச்சிருவேன். பனையேரி உருப்படக்கூடாது, பனையேரி விளங்கக்கூடாது, பனையேரி நல்லா இருக்கக்கூடாது, நாடார் குடி நாசமா போகணுங்கிறதுக்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து செய்யற கொடுமை தான் கல்லை இறக்குவதற்கு தடை விதிக்கிறது. ஐயா இசகி சுப்பையா மயனும் இப்ப பனமரத்தடியில் வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால், ஐயா எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்தால் நாங்கள் கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுப்போம்னு பேசிட்டு போறோம். அதையும் கூட நேரடியா கல் இறக்குறேன்னு சொல்லல, நாங்கள் பனையேரிகளுக்கு ஆதரவா இருக்கோம் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகள், அந்த 5 ஆண்டு விட்டு இதுக்கு முன்னாடி இருந்த 10 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தானே இருந்தாரு, இதே இசகி சுப்பையா தானே இருந்தாரு. ஏன் இதை செய்யல? புரியுதா? இவர்கள் செய்ய மாட்டார், செய்யறேன்னு சொல்லி நடிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல் ஒரு உணவின் ஒரு பகுதி, கல் இறக்குமதி செய்யப்படும்.